சரி, யாருக்கு ஓட்டு போட போற? தெரியலடா. அப்ப தெரிஞ்சுக்கோ, நிறைய ஐடி கம்பெனிங்க நம்ம தமிழ்நாட்டில் ஐடி பார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சிஎம் ஸ்டாலின் நடத்தின குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னால 30 lakh நியூ ஜாப்ஸ் கிடைக்குமா? 44 செஸ் ஒலிம்பியாடு கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னாலே டிஎம்கே தான்டா. அப்புறம் ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? சரி, அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல, என் மொத ஓட்டு டிஎம்கேக்கு தான்டா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அதிரடி தலையீடு நடக்கும் என்று மோடி, அமித்ஷா கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு தலையீட்டை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அதிரடி தலையீடு நடக்கும் என்று மோடி, அமித்ஷா கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு தலையீட்டை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறது, விவிபேட்ல பதிவாகக்கூடிய முழு ஸ்லிப்பையும் எண்ணுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்றதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறது. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்றேன். இவிஎம் என்கிற முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்னைக்கு இவிஎம் மிஷின் மட்டும்தான். இப்ப இவிஎம் மேல சந்தேகங்கள் ஏராளமாக வருது. இப்ப என்ன பண்றாங்க, சுப்பிரமணிய சாமி நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. இதுல பழைய சந்தேகங்கள் இருக்குங்க, இப்படின்னு ஆதாரங்களை அடுக்கிறாரு. ஆதாரங்களை அடுக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் என்ன வருது அப்படின்னா, விவிபேட் அப்படிங்கிற ஒரு துணை இயந்திரம் வாக்கேந்திரத்துக்கு கூட இணைக்கப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதற்கு இன்னொரு சுப்பிரமணிய சாமி மாதிரி இன்னொருத்தர் மிக முக்கியமான காரணம். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜிவிஎல் நரசிம்மராவ் என்று சொல்லக்கூடிய நபர். அவர் பாஜக கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர். இவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, டெமோக்ரஸி அட் ரிஸ்க் அப்படிங்கிறது. சரியா? இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில், இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டக்கூடிய ஆதாரங்களுடைய அடிப்படையில் வச்சுதான் சுப்பிரமணிய சாமியே உச்ச நீதிமன்றத்துல பேசுறாரு. அதாவது இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்றது விவிபேட்டை இணைக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? வாக்கு எந்திரங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அதை தீர்ப்பதற்காகத்தான் விவிபேட் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரீங்க இல்லையா? சரி, அப்ப விவிபேட்ல பதிவாகக்கூடிய முழு ஸ்லிப்பையும் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல வரக்கூடிய முழு வாக்காளர்கள் செலுத்தக்கூடிய எந்த சின்னத்திற்கு செலுத்துகிறார்கள், எந்த கட்சிக்கு செலுத்துகிறார்கள், விவரம் அடங்கிய ஸ்லிப்பை முழுமையாக எண்ணுவதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேள்வி கேட்க தோணுது. இப்ப என்ன நடக்குது, ஒரு தொகுதியில ஒரு 5 வாக்கேந்திரங்கள், ஒரு 5 விவிபேட், இவ்வளவுதான் எண்றாங்க. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாங்கப்பட்ட இந்த வாக்கேந்திரங்களாகட்டும் அல்லது இந்த விவிபேட் எந்திரங்களாகட்டும், இவைகளெல்லாம் அப்ப எதுக்கு நீங்க 5 தான் எண்ணுவீங்க அப்படின்னா, எதற்காக இவ்வளவு செலவு பண்ணி நீங்க இதை வாங்குறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது அல்லவா? இங்கதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. அதாவது நீங்க இந்த வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யக்கூடிய வாக்குகளாகட்டும் அல்லது விவிபேட்ல பதிவாகக்கூடிய ஸ்லிப் ஆகட்டும், இது ரெண்டையும் எண்ணுனா இதுல ஏதாவது குளறுபடிகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துடும். நீங்க சமீப காலமாக கடந்த ஒரு 2-3 தினங்களாக தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அப்துல் கலாம் அவர்களுடைய முன்னாள் ஆலோசகர் இருந்த பொன்ராஜ் அவர் சொல்றாரு, இதுல பண்ண முடியுமுங்க, இதுல ஒருத்தர் இவங்க நினைச்சா யார் வெற்றி பெறணுங்கிறத தீர்மானிக்க முடியும். அதற்கு அவர் வீடியோ மூலமாக அவர் பல்வேறு ஆதாரங்களை அடுக்கி காட்டுறாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, முழுமையான விவிபேட் ஸ்லிப்பும் எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அதுல அவர் சொல்றாரு. அப்ப அது நடக்கலைன்னா பிரச்சனை அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு. இது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு புரிதல் வந்திருக்கு, மன்னிக்கவும் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த விஷயத்துல ஒரு புரிதல் வந்திருக்கிறதுனாலதான் அவர்கள் அதிரடியாக இந்த விஷயத்துல தலையீடு செய்திருக்கிறார்கள். நீ முழுமையா என்ன பிரச்சனை அது கால விரயம் அப்படின்னு சொல்றாங்க. கால விரயம் பத்தி எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் கேலி பண்ணுவாங்க. ஏன்னா
நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய பதிவு செய்துட்டு மக்கள் எத்தனை மாதம் காத்திருக்கணும்? ஜூன் 4 வரையிலும் காத்திருக்க வேண்டியது. அப்படி காத்திருக்கக்கூடிய மக்கள் 2 நாட்கள் நீங்க விவிபேட் ஸ்லிப்பையும் வாக்கேந்திரங்களுடைய வாக்குறுதி நீங்க சரிபார்க்கிற வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்களா? அதுல யாராவது முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி எதுவும் கிடையாது. அப்படிங்கிற போது நீங்க இதை முழுமையாக எண்ண வேண்டும். எண்ணினால் என்ன பிரச்சனை என்பதை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேட்டிருப்பதில் ஏதாவது அதாவது நமக்கு நான் தான் சொல்றேன், இந்த தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு மிக முக்கியமான தலையீடு நிகழ்த்தி இருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஜனநாயகத்துல ஒரு குடிமகனுடைய அதிகபட்ச உரிமை, மிகப்பெரிய உரிமை என்பது என்ன? வாக்களிக்கக்கூடியதான் இல்லையா? அந்த வாக்களிக்கக்கூடியது தான் விரும்பக்கூடிய கட்சிக்கு, தான் விரும்பக்கூடிய சின்னத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு குடிமகன் தீர்மானிக்கும் போது அதை செலுத்தக்கூடிய இந்த வாக்கு எந்திரங்கள்லையும் இந்த விவிபேட்லையும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை போக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறதா இல்லையா? மேலோட்டமா தானே பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா இப்ப சுப்பிரமணிய சுவாமியும் இந்த GML நரசிம்மராவ் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல போய் பேசுற விஷயங்கள் எல்லாம் பொய்யா? அப்ப வாக்கேந்திரம் மட்டும் இருந்திருக்கலாமே, ஏன் விவிபேட்டை இணைக்கணும்னு சொல்றாங்க? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் வாக்களிக்கக்கூடிய விஷயங்கிறது EVM இருக்கும், பக்கத்துல விவிபேட் இருக்கும், இன்னொன்னு கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தருடைய வாக்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இல்லையா? நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. இப்போ எந்திரங்கள் அப்படிங்கிற போதே அது பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லையா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள் பழுதாகி இருக்கிறது. அந்த பழுதான வாக்கு எந்திரங்கள் மீண்டும் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்படவிருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை பொன்ராஜ் சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட வாக்கு எந்திரங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தும் பட்சத்தில் இது யாருக்கிட்ட போயிட்டு எங்க வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வாக்கு எந்திரங்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். இப்ப இது எங்க போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தா, பாஜகவுடைய மிக முக்கியமான நபர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இது திரும்ப வருது அப்படின்னா இயல்பா ஒரு சந்தேகம் கேட்கறதுல என்ன பிரச்சனை? இதையெல்லாம் போக்குவதற்கு அவர் சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நீங்க வாக்கு எந்திரங்கள் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் விவிபேட்ல வரக்கூடிய ஸ்லிப்பும் ஒத்து போகுதா, முழுமையாக ஒத்து போகுதா, எல்லாமே ஒத்து போகுதா, முழுமையாக எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஆணித்தரமா வலியுறுத்துகிறார். அதைத்தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்ட. எண்ணுனா உனக்கு என்ன பிரச்சனை? எண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கவுண்ட் பண்ணு, பிரச்சனையே இல்லை, கவுண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு கடந்த தேர்தல்களில் நடந்த பிரச்சனைகள் தெரியும் இல்லையா? இந்தியாவுடைய பல்வேறு பாராளுமன்ற தொகுதிகளில் ஒத்து போகல, வாக்கு எந்திரங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் விவிபேட்ல பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை ஒத்து போகல அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்தோம் இல்லையா? அதுக்காக ஏராளமான வீடியோக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடே அதற்கு சாட்சியமா இருக்கு. காஞ்சிபுரமும் பன்னீர்செல்வத்தோட பையன் ரவீந்திரநாத் போட்டியிட்ட தேனி தொகுதியிலையும் கடைசி நேரங்களில் நடந்த குளறுபடிகள் இன்னைக்கும் கண்ணு முன்னாடி இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இப்படிப்பட்ட தலையீடை நிகழ்த்தி இருப்பது, நான் மீண்டும் சொல்கிறேன், வாக்கியந்திரங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, வாக்கியந்திரங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவிற்கு நிச்சயமாக இது பலத்த அடி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.